அப்பா இந்த கிறிஸ்தவங்களுக்கு வேலையே இல்ல. என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் ஏசாமி தான் ரட்சகரு, உங்களை மன்னிச்சுட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் போல இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. ஏசாமி இந்த உலகத்துல வந்தாருல்ல குழந்தையா, அதுக்கு தோட கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் அவரை சிலுவையில அரைச்சிட்டாங்கல்ல, அப்புறம் அவர் உயிரோட இருந்து பரலோகம் போகும்போது அவருடைய சீஷருங்க கிட்ட நீங்க எல்லாரும் போய் இந்த உலகத்துல உள்ள எல்லார்கிட்டையும் இயேசு சாமி மூலமா தான் உங்களுக்கு ரட்சிப்புன்னா உயிர் மீட்புன்னு அர்த்தம். பாவம் செஞ்சவங்க செத்து போகணும். அவங்க இடத்துல ஏசாமி அவருடைய ரத்தத்தை சிந்தி அவங்களுக்காக மரித்து உயிர் தேர்ந்தாராம். இந்த சுவிசேஷத்தை இந்த குட் நியூஸ போய் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனாராம். அதனாலதான் இந்த சீஷர்கள் தங்களுடைய உயிரை பணைய வச்சு இந்த உலகத்துல உள்ள அநேக இடங்கள்ல சென்று அவரை பத்தி சொன்னாங்களாம். இந்தியாவுக்கு கூட ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் பேரு தாமஸ். அந்த சீஷன் தாமஸ ஏசாமிய பத்தி சொன்னாங்கன்னு சொல்லி பரங்கி மலைங்கிற மலையில அவரை ஈட்டியாலே கொன்னுட்டாங்க. அவருடைய பேர்ல தான் செயின்ட் தாமஸ் சர்ச்ன்னு அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச் இருக்கான். அதனாலதான் இந்த கிறிஸ்தவங்க எல்லாரும் போய் இப்படி ஏசாமிய பத்தி சொல்றாங்களா. அப்படி சொல்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஆனா ஏசாமி சொன்னார்ல, அதுக்காக போய் அவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. அப்போ நானும் ஏசாமிய பத்தி சொல்லலாமா? கண்டிப்பா நாமும் அந்த ஊழியத்தை செய்வோம். போலாமா பயணம் போலாமா, சுவிசேஷம் சொல்ல போலாமா? போலாம் போலாமா பயணம் போலாமா, சுவிசேஷம் சொல்ல போலாமா? போலாம்